பாமகவில் இருந்து எம்எல்ஏ அருளை நீக்கியிருப்பதாக அன்புமணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். மணிவண்ணன், விவரங்கள். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு இடையிலான மோதல் போக்கானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் கடந்த சில தினங்கள் முன்பு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் என்கிற கருத்தையும் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாமகவிலிருந்து எம்எல்ஏ அருள் அவர்களை நீக்கி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உத்தரவு வெளியிட்டுள்ளார். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்த அருள் அவர்களை அப்பொறுப்பில் இருந்து மாற்றி வேறொருவரை அந்த பொறுப்பில் நியமித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தொடர்ந்து அருள் அவர்கள் கட்சியின் தலைமைக்கு எதிராக ஊடகங்களில் விரும்பத்தகாத கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் இந்த கருத்துக்களை ஆராய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு 12 மணி நேரத்திற்குள்ளாக கட்சி தலைமையிடம் அருள் அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அருள் அவர்கள் இந்த கமிட்டியின் கோரிக்கையை ஏற்க மறுத்து மன்னிப்பு கேட்கவில்லை என்பதன் காரணமாக கட்சியின் விதிப்படி அவரை சேலம் மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் அவர்களை கட்சியின் விதிப்படி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக உள்ளிட்ட அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்குவதாக பாமக தலைவர் அன்புமணி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அருள் அவர்கள் மாற்றப்பட்ட நிலையில் தற்போது அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் பாமகவிலிருந்து நீக்கப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ராமதாஸ் தரப்பில் இருந்து பாமகவில் இருந்து எம்எல்ஏ அருள் நீக்கப்படவில்லை என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அன்புமணி அவர் தற்போது எல்லா அடிப்படை உறுப்பினர்கள் பதவியிலிருந்தும் நீக்கப்படுகிறார் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இதனால பாமகவில் எந்த அளவுக்கு சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக இந்த பாமகவோட உட்கட்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தரப்பில் பாமக சட்டமன்ற உறுப்பினர்களான ஜி.கே. மணி ஆகியோர் தொடர்ந்து நீடித்து வராங்க. அதே போன்று அன்புமணி ராமதாஸ் தரப்பிலும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலம் சிவகுமார், சதாசிவம் உள்ளிட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் தொடர்ந்து நீடித்து வராங்க. இந்நிலையில தொடர்ந்து பாமக அருள் மீது உள்ளிட்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அவரை தவறாக வழிநடத்துகிறார் என்கிற ஒரு கருத்தினை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சமூக ஊடக பேரவைக்கான ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்த பாமக சட்டமன்ற உறுப்பினரான அருள் அவர்கள் நிறுவனர் ராமதாஸுக்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார், பதவிக்காக செய்து வருகிறார் என்கிற ஒரு சில காட்டமான விமர்சனங்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பாமக சட்டமன்ற உறுப்பினரான அருள் அவர்கள் முன்வைத்திருந்தார். இந்த விவகாரத்தில் இந்த இருதரப்பு கருத்துகளும் பேசு பொருளான நிலையில தற்போது அவரை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார். இதற்கு முன்னதாகவே பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அக்கட்சியிலிருந்து பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் பொருளாளர் திலவாமா ஆகியோர்களை நீக்கியிருந்த நிலையில் தொடர்ந்து அவருக்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே பொறுப்பில் அவர்களை நியமித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக சட்டமன்ற உறுப்பினரான அருள் அவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து நீக்கிய நிலையில் தொடர்ந்து அவர் செயல்படுவார் என்கிற ஒரு கருத்தையுமே ராமதாஸ் அவர்கள் அறிவிப்பாக வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து இருதரப்புமே எதிரும் புதிருமாக இவர்கள் ஒருவரை நீக்க ராமதாஸ் தரப்பு அவர்கள் ஒருவரை நீக்க அன்புமணி ராமதாஸ் தரப்பு அவர்களை சேர்த்துக் கொள்கிறது. அன்புமணி ராமதாஸ் தரப்பு அவர்களை நீக்குவது ஒருத்தரை நீக்குவது தொடர்ந்து ராமதாஸ் தரப்பு அவர்களை அதே பொறுப்பிலோ அல்லது அதற்கடுத்த பொறுப்பிலோ தொடர்ந்து சேர்த்து வருவது என்பது பாமகவில் தொடர்கதையாகியுள்ளது. தொடர்ந்து அடுத்த கட்டமாக கட்சிக்குள்ளும் இருதரப்பு நிர்வாகிகளுக்குள்ளும் இது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருதரப்பு நிர்வாகிகளும் எதிரும் புதிருமாக செயல்படுவார்கள் என்கிற ஒரு கருத்தோட்டமே இந்த பாமக தொண்டர்கள் மத்தியில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். தற்போது
முன்னாள் எம்பி பாமக டாக்டர் செந்தில் அவர்கள் இது தொடர்பாக அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவுக்கும் கட்சியின் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவுக்கும் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையேயான விரிசலை, உரசலை பாட்டாளி மக்கள் கட்சியினர் அனைவரும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர அத்தனை பேரும் ஒரே கண்ணோட்டத்துடன் தான் பார்க்கிறார்கள். இந்த உரசல் நின்றுவிடும், முடிந்துவிடும். தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளர், பொருளாளர், இப்படி அமைப்பு ரீதியாக ஒன்றாக இருக்கிற இந்த கட்சியின் நடவடிக்கை இதே போல தொடரும். மருத்துவர் ஐயா அவர்கள் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள் என்பதுதான் எல்லாருடைய நம்பிக்கையும். அதை நோக்கித்தான் இந்த அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினர் பொறுப்புணர்வோடும், இன்னும் சொல்ல போனால் பொறுமையோடும் இதனை கையாண்டு வருகிறார்கள். ஆனால் வெகு சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர், இந்த மோதலில் ரத்தம் சிந்தும், அந்த ரத்தத்தை குடித்து வளரலாம் என்று நினைக்கிற ஓநாய்கள். அப்படிப்பட்ட ஓநாய்களில் ஒருவர் தான் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள். மருத்துவர் அன்புமணி பேசும்போது இந்த சதிக்கு பின்னால் 3 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த 3 பேர்களில் ஒருவன் நான் என்பதை தன்னுடைய பேச்சின் மூலம் அருள் அறிவித்திருக்கிறார். அருள் கட்சிக்கு எதிரானவர், சமூகத்துக்கு எதிரானவர். அவர் உடனடியாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் தனிப்பட்ட முறையிலும் தொடர்ந்து மிகப்பெரிய குழப்பவாதியாக இருக்கிறார். தந்தை பெரியாரை அடையாளமாக வைத்திருக்கிற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த இயக்கத்தை சேர்ந்தவர் சுயமரியாதை இயக்கத்தின் வழிவந்த ஒரு இயக்கத்தில் வந்தவர். யாரை பார்த்தாலும் காலில் விழுவது என்பது அவருக்கு சுயமரியாதை இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. சட்டமன்றத்தில் அவருடைய நடவடிக்கை கேலி கூத்தாகவே இருந்திருக்கிறது. உண்மையிலேயே பலமுறை நான் வருந்திருக்கிறேன். சுயமரியாதை பேசுகிற நம்முடைய இயக்கத்தில் ஒருவர் எதற்காக விடுகிறார் என்று தெரியாமல் எதிர்க்கட்சி தலைவர் காலிலும் விடுகிறார், ஆளும் கட்சி அமைச்சரிடம் கால்கள் விடுகிறார், முதலமைச்சர் கால்கள் விடுகிறார். எங்கே போனது இவருக்கு முதுகெலும்பு என்று வருத்தப்பட்டிருக்கிறேன். அருள் இன்றைக்கு இயக்கத்துக்கு எதிரானவர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் தன்னுடைய செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.